ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்துப்பேட்டை அலையாத்தி காடு சுற்றுச்சூழல் தான். அலையாத்தி காடுங்கிறது சுற்றுச்சூழல். பாருங்கள், நான் வந்திருக்கேன், இங்கே தான் அலையாத்தி வந்திருக்கிறேன். இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வந்த நேரம் இங்கே போட்டெல்லாம் நிறுத்தி இருக்குது. ரோடு போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல ரோடு நான் காமிக்கிறேன். அந்த ரோடு போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம்தான் போட்டுட்டாங்க, நெருங்கிட்டாங்க. வாங்க, இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணலாம். அழகாக வந்து இது அலையாத்தி காட்டுக்கு வந்து உள்ள சுற்றுலாவை அழகாக வந்து சுற்றி பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க. அலையாத்திங்கிறது ஒரு தில்லை மரம் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளாரையே இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் தில்லை மரங்கிறது. அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கும். குளிர்ச்சியான மரம். அந்த மரம் தான், இதுதான் தில்லை மரம். அதுக்குள்ளே இருக்குது பாருங்கள் அந்த மரம். இங்கே உள்ளவங்க சொன்னாங்க இதுதான் தில்லை மரம்னு. அதுதான் தில்லை மரம். பார்த்தீங்களா தில்லை மரத்தை? அது பயங்கர நல்ல குளிர்ச்சியான மரம் அந்த மரம். அதனால் வந்து இந்த தில்லை மரம் கேட்டேன். இது ஒரு சுற்றுலாவே 127 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. இந்த இடத்த பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இயற்கையான காற்று வீட்டுக்கே எனக்கு போவே சிந்தனையில் அப்படி இருந்தது பாருங்கள். காற்றுனா காற்று. அலையாத்தி காடுனா சும்மாவா? காடு மாதிரி இருக்கா? போட்டுட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம்தான் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம்தான் நடந்தே போகிறேன். பாருங்கள், பார்த்துட்ருக்குறேன். நீங்கள் வந்து இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். காடு தான், சுற்றிலும் ஃபுல்லாக காடு. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த காடுனாலும் அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கே இப்படியெல்லாம் இருக்குமான்னு நான் பார்த்ததே இல்லை. நான் இப்போ வந்தனால இது தில்லை மரம் தான். அந்த மரம் இந்த இருக்கிறதுலாம் தில்லை மரம் அது கடலில் தான் அங்கே இருக்குது. அழகான இடம், மனசு ரிலாக்ஸாக இருக்கும். வாங்க, வந்து நிறையா எல்லோரும் வாங்க, வந்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். போட்டிங்லாம் போகல. இந்த இடம்தான் லகுன். அதனால் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அண்ணனுங்களாம். பார்த்தீங்களா? இந்த இடம்தான் எனக்கு பார்க்கவே எனக்கு இந்த டைம் வரத்துக்கே பிடிக்கல. அவ்வளோ நேரமாக அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்குது? இந்த இதுதான் ரோடு போட்டுட்ருக்காங்க. ரோடு போட்டாங்க. இதெல்லாம் ரோடு போட்டாங்க. அந்த கொஞ்ச நேரம் நிறுத்தி இருந்தது தான் அங்கே உள்ள வண்டி. அதனால் இன்றைக்கி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போயிட்டே முன்னாடிலாம் சேராக இருக்குமா, அப்படியே நடந்து அதுலேயும் வந்திருக்காங்க. சேராக இருந்துகிட்டு இருக்குமா அந்த இப்போ ரோடெல்லாம் போட்டுட்டாங்க. ரோடு போட்டு இந்த பாருங்க, நான் போயிட்டே இருக்கேன். அந்த ரோட்டில் தான் போயிட்டே இருக்கிறேன். பார்த்தீங்களா?